நம்மளை அன்பு செய்யணும்னா அதுக்கு தடையா இருக்கிறது என்னது? பாவம். நம்மை மீட்க முடியாதபடி அவருடைய கரங்கள் குறுகி போய்விடவில்லை. நம்ம பாவத்தில் இருக்கும்போது ஆண்டவர் என்ன செய்யறார்? நீங்கள நானும் பாவத்தில் இருந்தோம்னா நம்மை பாவத்திலிருந்து விடுவிப்பதற்காக அவர் ரத்தம் சிந்தி நம்மை விடுவித்திருக்கிறார். திருப்பாடல் 103 3-4 வசனம் பார்த்தோம்னா, திருப்பாடல் 103 3-4 வசனத்தை பார்த்தோம்னா, அவர் உன் குற்றங்களை எல்லாம் மன்னிக்கிறார், உன் நோய்களை எல்லாம் குணமாக்குகிறார், அவர் உன் உயிரை படுகொலையில் நின்று மீட்கின்றார். என்ன செய்யறார்? நம்ம அவர் பேரன்பையும் நமக்கு மணிமொழியாக சொல்கின்றார். அவர் உன் வாழ்நாளை நலன்களால் நிறைவுறச் செய்கின்றார். உன் இளமை கழுவின் இளமை என புதிதாய் ஒளிவரும்படி செய்கிறார். என்ன செய்யறாரு? நம்முடைய இளமைய கழுவிகளின் இளமையை போல புதிதாய் ஒளிவரும்படி செய்கின்றார். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். உன் நோய்களை எல்லாம் குணமாக்குகிறார். என்ன செய்யறாரு? எல்லா நோயையும் குணமாக்குற கடவுள். எதனால? நம்ம மேல கொண்ட அன்புனால, அந்த பேர் அன்புனால அவர் குணமாக்குறார். அவர்னால குணமாக்க முடியாத நோய் எது இருக்கா? ஒண்ணுமே இல்லை. இன்னைக்கு நம்ம ஆஸ்பத்திரிக்கு போனோம்னா டாக்டர் சொல்ற, சில நேரம் நம்ம டாக்டர்கிட்ட போனோம்னா கண்ணுக்கு பார்க்கணும்னா யார்கிட்ட போகணும்? கண் டாக்டர்கிட்ட போகணும். பல்லுக்கு பார்க்கணும்னா பல் டாக்டர். ஒவ்வொரு வியாதிக்கும் ஒரு டாக்டர்கிட்ட போகணும். ஆனா நம்ம ஆண்டவர் ஒருத்தர், என்ன நம்ம உடல்ல எந்த இடத்துல பிரச்சனைனாலும் நம்ம ஆண்டவர்கிட்ட சொன்னோம்னா அவர் சுகமாக்குவார். அவர் கொடுக்கிற மருந்து என்னது? வார்த்தை. அவருடைய வார்த்தையை அனுப்பி சுகம் கொடுக்கிறார். ஆமா. அதே நேரத்துல பார்த்தோம்னா அவரு ஒரு கேன்சர் பேஷண்ட் போகும்போது டாக்டர்கிட்ட போகும்போது என்ன சொல்றாங்க? இது 3rd ஸ்டேஜ் ஆயிடுச்சு, இதுக்கு மேல மருந்து இல்லை அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ஆண்டவர் என்னைக்காவது மருந்து இல்லைன்னு ஆண்டவர் சொல்ல மாட்டார். இந்த மருத்துவர்கள் கைவிடலாம், மருந்து கைவிடலாம், அறிவியல் ஆராய்ச்சி இந்த மருந்துக்கு எந்த மருந்துமே கண்டுபிடிக்கல சொல்லி அறிவியலும் கைவிடலாம். ஆனால் நம்ம கடவுள் நம்மை கைவிட மாட்டார். இல்லையா? பிரைஸ் தி லார்ட். அப்ப கடவுளுடைய சமூகத்துல நம்மளுக்கு என்ன பிரச்சனையா இருந்தாலும் நம்ம ஒப்பு கொடுத்து ஜெபிக்கும் போது ஆண்டவர் செய்வாரு, நமக்கு சுகம் கொடுப்பார். இப்ப நம்மளுக்கு எந்தெந்த இடத்துல பிரச்சனை இருக்கோ, நமக்கு வியாதியா இருந்தா நமக்கு பிரச்சனை இருக்கிற இடத்துல எல்லாரும் எந்திரிச்சு நிற்போம். எந்திரிச்சு நின்று நமக்கு எந்த இடத்துல பிரச்சனை இருக்கோ அந்த இடத்துல நம்மளுடைய இடது கரத்தை வச்சுக்குவோம், வலது கரத்தை ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி நம்ம உயர்த்துவோம். நம்ம எல்லாரும் சேர்ந்து ஜெபிக்க போறோம். ஒரு காரியத்தை குறித்து ஒரு கருத்தொருமித்து ஜெபிக்கும் போது ஆண்டவருடைய பிரசன்னம் அங்க இருக்கும், நம்ம அதை பெற்றுக்கொள்வோம். அப்போ உங்களுக்கு எந்த இடத்துல பிரச்சனை இருக்கோ அந்த இடத்துல உங்களுடைய இடது கையை வச்சுக்கிறீங்க, உங்க வலது கரத்தை உயர்த்துங்க. யாருக்காவது ஜெபிக்க, வீட்டுல பிள்ளைங்களுக்கு, கணவருக்கு யாருக்கு உடம்பு சரியில்லை அவங்கள நினைச்சு நம்ம ஜெபிப்போம். யாராவது நம்மகிட்ட ஜெபிக்க சொல்லியிருப்பாங்கல்ல, எனக்காக ஜெபிங்கன்னு கேட்டிருப்பாங்க. அப்ப நல்லா சுகமா இருக்கிறவங்க, எந்த இடத்துலயுமே பிரச்சனை இல்லைன்னு சொல்லுவாங்க. 2 கரங்களை உயர்த்தி ஆண்டவருடைய சமூகத்துல நம்மள ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். எல்லாரும் சத்தம் உயர்த்தி ஆண்டவர்கிட்ட ஜெபிப்போம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்றியோடு சுதிக்கிறோம் ராஜா. அப்பா தகப்பனே, இதோ இந்த நேரத்திலே எங்களை நீர் உற்று நோக்கி பார்க்கின்ற தேவன் ஆண்டவரே, உம்முடைய கண்களுக்கு மறைவானது எதுவுமே இல்லை ஐயா. ஐயா, நாங்கள் குணம் பெறுவதற்கு தடையாக உள்ள எங்களுடைய பாவங்கள், குற்றங்கள், குறைகள், மீறுதல்களை தகப்பனே நீர் மனமிறங்கி மன்னியும் ஆண்டவரே. அப்பா, இதோ உம்முடைய பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, கண்களில் உள்ள பிரச்சனைகளை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் அப்பா. அப்பா தகப்பனே, கண் பார்வையில் உள்ள பிரச்சனைகள், அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும் என்று மருத்துவர் சொல்லி இருக்கிற எல்லாம் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஏசப்பா, உங்க பரிசுத்த வல்லமை கண்களுக்குள்ளே கடந்து வரட்டும் ஐயா. ஐயா, உடைய சிலுவை பாடுகளை நாங்கள் உற்று நோக்கி பார்க்கிறோம் அப்பா. அப்பா, உடைய கண்களிலிருந்து வழிந்தோடின பரிசுத்த ரத்தம் ஆண்டவரே. அப்பா, கண்கள் மீது ஊற்றப்படட்டும் ஆண்டவரே. அப்பா, இந்த ஜபத்திலே கலந்து கொண்டு ஜெபிக்கின்ற பிள்ளைகளுக்கு ஆண்டவரே, கண்ல எந்த பிரச்சனை இருந்தாலும் ஆண்டவரே நீங்க இந்த நேரத்துல சுகமாக்குங்கப்பா. அப்பா, நம்பிக்கையோடு உடைய சமூகத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. உங்க பரிசுத்த வல்லமை இறங்கட்டும் ஆண்டவரே. அப்பா, இதயத்தில் உள்ள குறைபாடுகளை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, இதயத்தில் உள்ள அடைப்புகள், இரத்த குழாய்களிலே கொழுப்பு இருக்கிறது எல்லாம் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் அப்பா.
அப்பா உங்க பரிசுத்த வல்லமை இறங்கட்டும் அப்பா. அப்பா உங்க கல்வாரி ரத்தத்தை ஊற்றுங்க ரட்சா. அப்பா உங்க ரத்தத்தின் வல்லமை உடல் முழுவதும் பரவி பாயட்டும் ஐயா. நன்றியோடு ஸ்துதிக்கிறோம் ஸ்துதிக்கிறோம் ஸ்துதிக்கிறோம். வல்லவரை ஸ்துதிக்கிறோம், நல்லவரை ஸ்துதிக்கிறோம், மேலானவரை ஸ்துதிக்கிறோம், நேர்ந்தவரை ஸ்துதிக்கிறோம் அப்பா. தகப்பனே கரங்களுக்கு ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. அப்பா சிறுநீரக கோளாறுகளோடு இருக்கிற அத்தனை பேரை இந்த சமூகத்தில் நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா டயாலிஸ் செய்து கொண்டு இருக்கிற பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறோம் ரட்சா. அப்பா செயலற்ற சிறுநீரகங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் செயல்படும்படியாக ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உங்க பரிசுத்த வல்லமை இறங்கட்டும் ஐயா. ஐயா உங்க அற்புத வல்லமை இறங்கட்டும் ஆண்டவரே. அப்பா உங்க நீங்க தொடுங்கப்பா ராஜா, இயேசு ராஜா நீங்க தொடுங்க ராஜா. ஐயா ஒரு அற்புத வல்லமை இறங்கட்டும் ஆண்டவரே. நன்றியோடு சுதிக்கிறோம் ராஜா. அப்பா தகப்பனை மூளையில் உள்ள பிரச்சனைகளை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா மனநிலை பாதிக்கப்பட்டிருக்கிறவர்களை ஒப்பு கொடுக்கிறோம் அம்மா. அப்பா இந்த நேரத்தில் தூக்கம் இல்லாமல் மருந்து மாத்திரைகள் சாப்பிட்டுக் கொண்டிருக்கிற பிள்ளைகளை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஏசப்பா உங்க பரிசுத்த வல்லமை அவர்களுக்குள்ள இந்த நேரத்திலே கடந்து செல்லட்டும் ஐயா. ஐயா நீங்க மனம் இறங்கிக்க தகப்பனே. இயேசுவே உங்க பரிசுத்த வல்லமை இறங்கட்டும் ஐயா. உங்க நாமத்துல ஒரு அற்புத சுகத்தை கட்டளையிடுங்கப்பா. எல்லாரும் கரங்களை ஏற்றி ஆண்டவரை சுதிப்போம். வல்லவரை சுதிக்கிறோம் ரட்சா. அப்பா தகப்பனே ஏதோ இந்த நேரத்திலே நாங்கள் உங்களுடைய சமூகத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. ஐயா குடலில் உள்ள பிரச்சனைகளை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. சுவாச உறுப்புகளில் உள்ள பிரச்சனைகளை ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. மூச்சு திணறலை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஐயா உங்க பரிசுத்த வல்லமை இறங்கட்டும் ஆண்டவரே. உன்னத்தி விடுதலை கொடுக்கிறவர் நீர் ஆண்டவரே. அப்பா ஆவியானவர் எங்குண்டு அங்கே விடுதலை உண்டு ரட்சா. ஆண்டவரே நீர் இந்த இடத்திலே பிரசன்னமாய் இருப்பதற்காக உங்களுக்கு நன்றி ஆண்டவரே. உங்க பரிசுத்த வல்லமை இறங்கிக் கொண்டிருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. நன்றியோடு சுதிக்கிறோம் ரட்சா. அப்பா தகப்பனே எலும்பிலுள்ள பிரச்சனைகள் எல்லாம் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா முழங்கால் எலும்பு பிரச்சனைகளை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா கால்களை நீட்ட முடியாமல் மடக்க முடியாமல் நடக்க முடியாமல் முதுகு தண்டு வடத்தில் உள்ள பிரச்சனைகள் ஆண்டவரே. கழுத்தெலும்பில் உள்ள பிரச்சனைகள் ஷோல்டர் எலும்பு பிரச்சனைகளை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் அப்பா. இல்லாதவைகளை எல்லாம் இருக்கிறவைகளை போல அழைக்கிற தேவன் நீங்க ரட்சா. அப்பா உங்க வார்த்தையாலே இல்லாதவைகளை எல்லாம் உண்டாக்குகிற தேவன் நீர் ரட்சா. அப்பா எலும்புகளுக்கிடையே தேய்ந்து போன சவுங்கள் எல்லாம் ஆண்டவரே. அப்பா உங்க வார்த்தையின் வல்லமையினாலே உருவாகும்படியாக நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஐயா. உணர்ந்த எலும்புகளுக்கு உயிர் கொடுக்கிற தேவன் நீங்க ரட்சா. அப்பா எலும்புகள் எல்லாம் பலப்படுத்துங்க தகப்பனே. நன்றியோடு சுதிக்கிறோம் அப்பா. வல்லவனே சுதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா பத்துக்களினாலே பாதிக்கப்பட்ட ஐசியில் இருக்கிற அத்தனை பேரை உடைய பாதத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா அவர்களுக்குள்ளே உங்க அற்புத வல்லமை கடந்து செல்லட்டும் ஆண்டவரே. நன்றியோடு சுதிக்கிறோம் அப்பா. அப்பா குறைபாடுகளோடு பிறந்த சிறு பிள்ளைகளை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா தகப்பனே நீங்க மனம் இறங்குங்க ஐயா. ஐயா உங்க அற்புத வல்லமை இறங்கட்டும் தகப்பனே. வல்லமை இறங்கட்டும் ஐயா. உங்க பரிசுத்த வல்லமை இறங்கட்டும் ஆண்டவரே. நன்றியோடு சுதிக்கிறோம் அப்பா. அப்பா உங்க பிள்ளைங்க இந்த நேரத்துல யார் யாருக்காக ஜெபிக்கிறாங்களோ அவங்க அத்தனை பேருக்கு உங்க பரிசுத்த வல்லமையினாலே ஒரு அற்புத சுகம் உண்டாகும்படியாக ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஐயா உங்க பரிசுத்த வல்லமை இறங்கட்டும் ஐயா. ஒரு அற்புத சுகத்தை நீங்க கட்டளையிடுங்க ரட்சா. ஐயா உங்க பரிசுத்த வல்லமை இறங்கட்டும் தகப்பனே. நன்றியோடு சுதிக்கிறோம் ரட்சா. அப்பா தகப்பனே மனம் இறங்குங்கப்பா. அப்பா ஒரு அற்புதம் நடக்கட்டும் ஆண்டவரே. சீயோனில் நோயாளிகள் என்று சொல்லப்படுகிறவர்கள் இருக்க மாட்டார்கள் என்று வேதம் சொல்கிறதப்பா. அப்பா தகப்பனே இந்த தர்மநாதபுரம் மக்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா இவர்கள் அனைவருக்கும் ஒரு அற்புத சுகம் உண்டாகட்டும் ஐயா. அப்பா தகப்பனே ஏதோ இந்த நேரத்திலே குடி என்கின்ற நோயினால் தகப்பனே அப்பா பாதிக்கப்பட்டிருக்கிற அத்தனை பேரையும் உடைய சமூகத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் ரட்சா. ஆண்டவரே உங்க பரிசுத்த வல்லமை இறங்கட்டும் அப்பா. ஆண்டவரை சுதிப்போம், கரங்களை ஏற்றி சுதிப்போம். குடியினாலே பாதிக்கப்பட்டிருக்கிற அத்தனை பேரை ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம் அப்பா. நீங்க மனம் இறங்குங்க தகப்பனே. அப்பா கை நிறைய சம்பாதி
படுக்கைக்கு போறாங்க ஆண்டவரே, இருக்கிறதுக்கு வீடு இல்ல ஆண்டவரே, மழை பெஞ்சா வீடு ஒழுகுது ஆண்டவரே. அப்பா தகப்பனை பிள்ளைய படிக்கிறதுக்கு ஒரு பள்ளிக்கூடத்துல சேர்க்க முடியல, ஒரு நல்ல உடைவிட பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல ட்ரெஸ் போட முடியலன்னு சொல்லிட்டு இந்த பெண்கள் அடிக்கிற கண்ணீரை கண்ணோக்கி பாருங்க ஆண்டவரே. அப்பா சம்பாதிக்கிற பணம் எல்லாம் ஆண்டவரே சாராய கடைக்கு போகுது ஐயா. அப்பா அப்படிப்பட்டவர்கள் மேல நீங்க மனம் முறங்குங்க தகப்பனே. ஆண்டவரே நீங்க இரக்கமா இருங்கப்பா. அப்பா வாலிப பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா படிக்கிற வயசுல வாழ்க்கையில முன்னேற வயசுல ஆண்டவரே, அப்பா அவர்கள் குடிக்க அடிமையாகி கொண்டு சண்டை சச்சரவுகளுக்குள்ள சிக்கி கொண்டிருக்கிற நிலைகளை எல்லாம் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஏசப்பா இந்த குடியிலிருந்து ஒரு முழுமையான விடுதலை வேண்டும் அப்பா. அப்பா குடிக்கிற ஒவ்வொரு உள்ளங்களுக்கும் ஆண்டவரே உங்க ஒளியை அனுப்பி ஜெபிக்கிறோம் அப்பா. இயேசுவே இரக்கமா இருங்க தகப்பனே. அப்பா உங்க பரிசுத்த ஒளி குடிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அனுப்புகிறோம் ஆண்டவரே. அப்பா அவர்களுக்குள்ளே உணர்வுள்ள ஆவி உண்டாகும்படியாக ஒப்பு கொடுக்கிறோம் பிரச்சா. வல்லவரே நல்லவரே மேலானவரே உங்களுடைய சமூகத்திலே நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் அப்பா. அப்பா உங்க பரிசுத்த வல்லமை இறங்கட்டும் ஆண்டவரே, உங்க அக்கினி வல்லமை இறங்கட்டும் அப்பா. அப்பா தகப்பனே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே, ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. அப்பா அவர்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இதை மோடிக்காமல் தன்னுடைய மகனுக்காக சொல்லி ஜெபித்த வசனங்களை எல்லாரும் சொல்லுவோமா? இரவு முடிய போகிறது, எல்லாரும் சொல்லுவோம். இரவு முடிய போகிறது, பகல் நெருங்கி விட்டது. ஆகவே இருளின் ஆட்சிக்குரிய செயல்களை களைந்து விட்டு ஒளியின் ஆட்சிக்குரிய படைக்கலங்களை அணிந்து கொள்வோமாக. பகலில் நடப்பது போல மதிப்போடு நடந்து கொள்வோமாக. களியாட்டம், குடிவெறி, கூடா ஒழுக்கம், காமவெறி, சண்டை சச்சரவு ஆகியவற்றை தவிர்ப்போமாக. தீய இச்சைகளை தூண்டும் ஊழியர்களுக்கு அதன் நாட்டங்களுக்கும் இடம் கொடுக்க வேண்டாம். இயேசு கிறிஸ்துவை அணிந்து கொள்ளுங்கள். இந்த வசனத்தின்படி குடிவெறி, களியாட்டம், கூடா ஒழுக்கம், காமவெறி, சண்டை சச்சரவு இவைகள் எல்லாம் தவிர்க்கப்படும்படியாகவும் இந்த குடிக்கிறவங்க எல்லாம் இயேசு கிறிஸ்துவை அணிந்து கொள்ளும்படியாக இந்த வசனத்தை அந்த பிள்ளைகளுடைய குடிக்கிற அத்தனை பேருடைய உள்ளத்திற்குள்ளும் இயேசுவின் பெயரால் அனுப்புகிறேன். எல்லாரும் இந்த வசனத்தை வச்சு அவருடைய பேர்ல அனுப்பி ஆண்டவரை ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம், ஆண்டவரை ஸ்துதிப்போம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஆண்டவரே குடிக்கிற பிள்ளைகளை எல்லாம் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் அப்பா. அப்பா தகப்பனே நீங்க மனம் உருங்குங்க ஐயா. ஐயா அவருடைய உள்ளத்துக்குள்ளே உங்க வார்த்தைகளை அனுப்புகிறோம் ஆண்டவரே. அப்பா உங்களுடைய வார்த்தை எதற்காக அனுப்பப்பட்டதோ அதை வெற்றிகரமாக நிறைவேற்றாமல் திரும்பி வராதப்பா. வானத்திலிருந்து மழை வந்து நிலத்தை நனைத்து முளையெழும்பி வளரச் செய்வது போல உங்க வார்த்தை எதுக்காக அனுப்பப்பட்டதோ அதை நிச்சயமா நிறைவேற்றும் ஆண்டவரே. நாம நம்பிக்கையோடு ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா அவர்களுக்குள்ள இருள் விலகட்டும் ஆண்டவரே. அப்பா அந்த பிள்ளைகளுக்குள்ள உங்க ஒளியை அனுப்புகிறோம் ஆண்டவரே. அப்பா உங்க ஒளியினுடைய பிரகாசம் அவர்களுக்குள்ளே கடந்து செல்லட்டும் ஐயா. ஐயா குடிக்கிற அத்தனை பேருக்கு இயேசுவின் நாமத்திலே ஒரு விடுதலை கிடைக்கட்டும் அப்பா. நன்றியோடு சுதிக்கிறோம் 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 ரட்சா. லிபரவிக்கிற விவிக்கிற லிமித்தி சக்கர விக்கிற ரித்திர விக்கிற விவிக்கிற லிபரா லிபிக்கிற லிமித்தி சக்கர சக்கர ரித்திர விக்கிற விவிக்கிற லிபரா. நன்றியோடு சுதிக்கிறோம் 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 ரட்சா. வல்லவரே சுதிக்கிறோம், நல்லவரே சுதிக்கிறோம், மேலானவரே சுதிக்கிறோம், உயர்ந்தவரே சுதிக்கிறோம் 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 அப்பா. அடுத்தபடியா நம்ம கடன் பிரச்சனைகளுக்காக ஒப்பு கொடுத்து ஜெபிக்க போறோம். கடன் வந்து பல காரியங்களுக்காக நம்ம கடன் வாங்குறோம். சில நேரங்கள்ல திடீரென்ற மருத்துவ செலவு, பிள்ளைகளுடைய படிப்பு, இருக்கிறதுக்கு ஒரு வீடு வேணும் அப்படி சொல்லி நம்முடைய நியாயமான ஆசைகளுக்கு கடன் வாங்கிட்டு கொடுக்க முடியாமல் இருக்கும். சில நேரங்கள்ல நம்ம தவறான காரியங்களுக்கு, நியாயமற்ற காரியங்களுக்கும் கடன் வாங்குறோம். இப்போ ஒரு பிள்ளை 1 லட்சம் ரூபாய் பைக் வாங்கி கேக்குது, ஒரு +2 படிக்கிற பிள்ளை. அப்ப வாங்கி கொடுக்கலாமா கடன் வாங்கி? சில நேரத்துல சில என்ன செய்கிறாங்க, அந்த பிள்ளைகளுடைய தொல்லை தாங்க முடியாம தங்களுடைய சக்திக்கு மிச்சமா வாங்கி கொடுக்குது. அதுக்கடுத்து இன்னொன்னு என்ன செய்யறாங்க,
பெரிய வீடு கட்டணும், அடுத்தவங்களை போல நம்ம வாழணும்னு சொல்ற ஆசைப்பட்டு என்ன செய்யறாங்க, கடன் வாங்கி பெரிய வீடு கட்டிட்டு கடனை கொடுக்க முடியாம இருக்கிறாங்க. இன்னொன்னு, நல்ல சம்பளம் வாங்குறாங்க, நல்லா நிம்மதியா சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க, வீட்டுல பிள்ளைங்களுக்கு படிப்பு போதுமான ஒரு இருந்தாலும் பேராசைனால என்ன செஞ்சிடுறாங்க, அதிக சம்பாதிக்கணும்னு சொல்லி பணத்தை வட்டிக்கு கொடுக்கறது, வாங்கி யாருக்காவது கம்பெனியில கொடுக்கறது, ஷேர் இப்படி வட்டிக்கு கொடுத்து பணத்தை யார்ட்டையாவது கொடுத்து பெருக்கிறதுக்குன்னு கொடுத்த இடத்துல இருந்து பணம் கிடைக்காம அதனால என்ன செய்யறாங்க, கடன் ஆயிடுறாங்க. பண ஆசையே எல்லா தீமைக்கும் ஆணிவு. சில நேரங்கள்ல பணத்தை கொடுத்துட்டு என்ன செய்யறாங்க, அப்படி இது பண்ணிட்டு அந்த கடனை கொடுக்க முடியாம போகும்போது என்ன செய்யறாங்க, தற்கொலை செஞ்சுக்கிறாங்க. அப்ப ஆத்மாவே என்ன செஞ்சிருது, எல்லாத்தையுமே ஆத்மாவே அழிஞ்சு போகுது. இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் நடக்க கூடாது. அது நம்ம ஆண்டவருடைய சமூகத்துல நம்ம ஒப்பு கொடுத்து கடன் பிரச்சனைகள்ல விடுதலைக்காக. இன்னும் விவசாயிகள் தங்களுடைய நிலத்துல விவசாயம் செய்யறதுக்காண்டி கடன் வாங்கி உழைக்கிறாங்க, அவங்க உழைப்பை ஃபுல்லா அதுல போடுறாங்க. ஆனா அந்த உழைப்பை ஃபுல்லா போடும்போது சில நேரங்கள்ல மழை இல்லாம எதிர்பார்த்த மகசூல் கிடைக்கும், சில நேரம் வெள்ளத்தினால. அப்படி கடன் பிரச்சனை, எப்படிப்பட்ட கடன் பிரச்சனையா இந்த நேரத்துல ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். முதல்ல தேவையற்ற காரியங்களுக்கு, நியாயமற்ற காரியங்களுக்கு நம்ம கடன் வாங்கியிருந்தா அதுக்கு ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்கணும். ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு அதுக்கப்புறமா ஆண்டவர் அந்த கடன் பிரச்சனையை நம்ம தவறை உணர்ந்து வரும்போது ஆண்டவர் என்ன செய்வாரு, நமக்கு விடுதலை கொடுப்பார். அந்த கடன்ல இருந்து விடுபடுறதுக்கான சூழ்நிலைகளை ஆண்டவர் உருவாக்கி கொடுப்பார். அவரால முடியாத காரியம் எதுவுமே இல்லை. கரங்களை உயர்த்தி கடன் பிரச்சனையிலிருந்து விடுபடும்படியா ஒப்பு கொடுத்து ஜெபிப்போமா. நன்றியோடு போய் சுதிக்கிறோம் ராஜா. அப்பா தகப்பனே, அப்பா நியாயமற்ற காரியங்களுக்காக வாங்கிய கடன்களை எல்லாம் மன்னிங்கப்பா. ஏசப்பா இறக்கமா இருந்த தகப்பனே, ஐயா மனமுருகி மன்னிங்கப்பா. விடுதலை கொடுங்க ஆண்டவரே. என் கடவுள் இயேசு கிறிஸ்து வழியாக தம் ஒப்பற்ற செல்வத்தை கொண்டு உங்கள் குறைகளை எல்லாம் நிறைவாக்குவார் என்று சொல்லியிருக்கிற வார்த்தையின்படி ஆண்டவரே, அப்பா கடன் வாங்கிட்டு கண்ணீரோடு இருக்கிற பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா கடனை கொடுக்க முடியாமல் உயிரை மாய்த்துக் கொள்ளலாம் என்று இருக்கிற பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா குடும்பத்தோடு ஏதாவது சாப்பிட்டு செத்து போயிருக்கான் இருக்கிறவர்கள் எல்லாம் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஒரு ஆத்மா கூட அழிஞ்சு போக கூடாதுன்னு தானே ரச்சா நீங்க வந்தீங்க தகப்பனே. நீங்க மனம் விடுறீங்கப்பா. அப்பா உங்க பிள்ளைகளுடைய கண்ணீரை கண்ணோக்கி பாருங்க ரச்சா. கண்ணீரை கண்டேன் நான் இறங்கி வந்தேன் என்று சொன்ன தேவன் அல்லவா நீங்க. மனம் விடுறீங்க ஆண்டவரே. உங்களால முடியாதது எதுவுமே இல்லை ஆண்டவரே. அப்பா உங்க பிள்ளைங்களை நீ கடன் வாங்க மாட்டாய், கடன் கொடுப்பாய்னு சொல்லியிருக்கீங்க ராஜா. அப்பா தகப்பனே, யோக நேரத்தில் அவங்க பரிசுத்த வல்லமை ஒவ்வொருவருமே இறங்கட்டும் ஆண்டவரே. ஐயா கடன் பிரச்சனையிலிருந்து ஒரு விடுதலை கொடுங்கப்பா. அப்பா உங்க பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. வல்லவரே, நல்லவரே, மேலானவரே, உயர்ந்தவரே, உங்களுடைய பரிசுத்த சமூகத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. நன்றியோடு ஆசீர்வதிக்கப்படட்டும் ஆண்டவரே. அப்பா உங்களுடைய பிள்ளைகளுடைய உள்ளத்தில் விருப்பங்களை நிறைவேற்றுகின்ற தேவன் ஆண்டவரே. திருப்பாடல் 37 நாள் உன் வழிகளை ஆண்டவரிடத்திலே ஒப்புக்கொண்டு அவர்களின் சார்பாக செயலாற்றுவார் என்கிற வார்த்தையின்படி ஆண்டவரே, இத்தனை நேரமாக வார்த்தையை கேட்டு அப்பாவுடைய சமூகத்திலே தன்னை ஒப்புக்கொடுத்த இந்த பிள்ளைகள் சார்பாக செயலாற்றுங்கப்பா. அப்பா நீதிமன்றங்களில் உள்ள வழக்குகள் எல்லாம் ஆண்டவரே அப்பாவுடைய பிள்ளைகளுக்கு ஜெயமாய் கிருபை செய்து தரப்படி ஏசப்பா உங்க பிள்ளைகளை ஆசீர்வதிங்க ராஜா. நன்றியோடு சுதிக்கிறோம் ராஜா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஐயா. வல்லவரே சுதிக்கிறோம் நன்றியோடு சுதிக்கிறோம் உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு வேளத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 அல்லேலூயா.
கடல் காலத்திலிருந்து என்னை விடுதலை தாரும் ஆண்டவரே. இறைச்சட்டம் 28 18 தக்க காலத்தில் நிலத்திற்கு மழையை தருவேன். நீரே கடன் வாங்க மாட்டார், கடன் கொடுக்கிற சொன்னதையா மாற்றுவதை சொன்ன அந்த எபினேசரின் மத்தியில் கடந்து வருவதற்காக கோடி நன்றி ஆண்டவரே. எல்லா நோயிலிருந்து அப்பா விடுதலை, மருத்துவரால் கைவிடப்பட்ட எல்லா
தந்தீரே நன்றி ஐயா சுகம் 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 தந்தீரே நன்றி ஐயா வேலை தந்தீரே நன்றி ஐயா வேலை தந்தீரே நன்றி ஐயா சுகம் தந்தீரே நன்றி ஐயா வேலை தந்தீரே நன்றி ஐயா சுகம் தந்தீரே நன்றி ஐயா வேலை தந்தீரே நன்றி ஐயா ஹalleluya 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 ஹalleluya